இன்னைக்கு நம்ம வந்து அனிகிலேஷன் அண்ட் கிரியேஷன் ஆபரேட்டர் பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். இப்போ ஹார்மோனிக் ஆசிலேட்டர் ப்ராப்ளம் பார்ப்போம். ஹார்மோனிக் ஆசிலேட்டருடைய ஹாமில்டோனியன் வந்து we can write h is equal to p squared over 2m plus 1 over 2 kx squared. இது தெரியும் உங்களுக்கு ஹார்மோனிக் ஆசிலேட்டர். ஹார்மோனிக் ஆசிலேட்டர் ஃப்ரீக்வெண்டா நம்ம ஸ்டடி பண்றோம். இந்த ஹார்மோனிக் ஆசிலேட்டர்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் கைனடிக் எனர்ஜி டேர்ம், அப்புறம் இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி டேர்ம் ரெண்டும் பாத்தீங்கன்னா சிமெட்ரிக்கலா இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஹார்மோனிக் ஆசிலேட்டருடைய இம்பார்ட்டன்ட். இப்போ இதுல வந்து கே இஸ் ஈக்குவல் டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி எப்படி எழுதலாம், யூ நோ வெரி வெல். ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே பை எம். இப்போ தென் இந்த கே வந்து என்னவா இருக்கும், இப்போ வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா தட் இஸ் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்க. ஒமேகா ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு, அதாவது கே இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர்டு எம். அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். கே ஈக்குவல் டு எம் ஒமேகா ஸ்கொயர். இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்றேன்னா இத ஹச் கிராஸ் ஒமேகாவால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றேன். ஸோ இதை ரெண்டு டேர்மை ஹச் கிராஸ் ஒமேகால மல்டிப்ளை பண்ணுங்க அண்ட் டிவைட் பண்ணுங்க. ஸோ அந்த ஹச் கிராஸ் ஒமேகாவை நான் காமனா வெளியே எடுத்துறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல டினாமினேட்டர்ல ஹச் கிராஸ் ஒமேகா வரும். சிமிலர்லி செகண்ட் டேர்ம்லையும் ஹச் கிராஸ் ஒமேகா வரும் இங்கே. ஸோ இப்போ வந்து இது என்னன்னா நான் சிம்பிளிஃபை பண்றேன். சிம்பிளிஃபை பண்ணா இந்த ஒமேகாவும் திஸ் ஒமேகா ஸ்கொயர் will get cancelled. So இந்த ஒமேகா and இந்த ஒமேகா ஸ்கொயர் கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ நேச்சுரலி இது எப்படி கிடைக்கும் உங்களுக்கு, ஹச் கிராஸ் ஒமேகா பி ஸ்கொயர்டு ஓவர் 2m ஹச் கிராஸ் ஒமேகா பிளஸ் 1/2 ஹச் கிராஸ். ஸோ ஒமேகா கேன்சல் அவுட் ஆயிரும். எம் ஒமேகா எக்ஸ் ஸ்கொயர் இந்த மாதிரி. இதை நான் என்ன பண்றேன்னா இந்த எம் ஒமேகாவை இங்கே செகண்ட் டேர்ம்ல டினாமினேட்டருடைய டினாமினேட்டர் கொண்டு வந்துடுறேன். தட் இஸ் 2h கிராஸ் டிவைட் பை எம் ஒமேகா. இப்போ இங்கே இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எம் ஹச் கிராஸ் ஒமேகா அல்லது எம் ஹச் கிராஸ் ஒமேகாவுடைய யூனிட் என்னன்னா இது மொமெண்டம் ஸ்கொயர். இதுக்கு யூனிட் வந்து எம் ஹச் கிராஸ் ஒமேகாவுக்கு வந்து மொமெண்டம் ஸ்கொயர். ஸோ இதுவும் மொமெண்டம் ஸ்கொயர், தட் இஸ் கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட். இங்கேயும் கிலோகிராம் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட் ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு இருக்கிறதுனால அதே மாதிரி டினாமினேட்டர். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வில் பிகம் டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. அதே மாதிரி இந்த செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா ஹச் கிராஸ் டிவைட் பை எம் ஒமேகா வந்து அதனுடைய டைமென்ஷன் வந்து ஈக்குவல் டு லென்த் ஸ்கொயர். ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கும் லென்த் ஸ்கொயரு. ஸோ ரெண்டும் வில் கெட் கேன்சல்டு. ஸோ செகண்ட் டேர்ம் ஆல்சோ வில் பிகம் டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டினால நம்மளுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் செகண்ட் டேர்ம் ரெண்டையும் வந்து டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டியா மாத்திருக்கோம். ஒன்லி திங் இஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த இங்க உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மும் செகண்ட் டேர்மும் ஹச் கிராஸ் ஒமேகாவில் மல்டிப்ளை பண்ணி ஹச் கிராஸ் ஒமேகாவில் டிவைட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து அதை வந்து பின்னு வச்சுக்கிறோம், கேபிட்டல் பி. ஸோ திஸ் இஸ் பி ஸ்கொயர்டு. சாரி, இதை வந்து ஃபர்ஸ்ட் டேர்மை நம்ம கேபிட்டல் பி ஸ்கொயர்னு வச்சுக்கிறோம். செகண்ட் டேர்மை வந்து கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ பி ஈக்குவல் டு இங்கே என்ன வருது, பி ஈக்குவல் டு பி டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2m ஹச் கிராஸ் ஒமேகா. அதே மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 divided by square root of 2h cross divided by m omega x. So
the capital X and capital P are the dimensionless operators. நமக்கு தெரியும் u square plus v square is equal to u plus iv into u minus iv. So இந்த மாதிரி நம்ம எழுதலாம். So similar relation இங்க apply பண்ணீங்கன்னா this will become x plus ip into x minus ip. The x வந்து real operatorனால அதுல imaginary part இல்ல. The momentum operator is a complex one. So நம்ம I வந்து இதுக்கு momentum operatorக்கு introduce பண்ணியிருக்கோம். So the Hamiltonian எப்படி எழுதலாம் நம்ம h cross omega capital X plus I capital P into capital X minus I capital P. So இந்த ரிலேஷனை அப்ளை பண்ணி நம்ம இதை எழுதியிருக்கோம். நான் சொன்ன மாதிரி x வந்து இந்த இது that is 1 by square root of 2h cross m omega into small x. அதே மாதிரி p வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தோம் h is Hamiltonian is equal to h cross omega capital X plus I capital P into capital X minus I capital P. ஸோ இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒன் கிரீன் கலர் பாண்ட்ல எழுதியிருக்க இல்லையா, அது ஏ ஆப்ரேட்டர் ஏன்னு வச்சுக்கிறோம், ஸ்மால் ஏ. இது வந்து அனிகிலேஷன் ஆப்ரேட்டர். இது ஏன் அனிகிலேஷன் ஆப்ரேட்டர்னு நம்ம இப்போ பார்க்கலாம். நம்மளுக்கு தெரியும் x is equal to this one first term, p equal to this one. அதே மாதிரி இந்த கிரியேஷன் ஆப்ரேட்டர் ஸ்மால் ஏ டேகர் which is equal to this red color bond, capital X minus I capital P. So இந்த one. So இதுதான் வந்து அனிகிலேஷன் ஆப்ரேட்டர் அண்ட் இது வந்து கிரியேஷன் ஆப்ரேட்டர். இது ஏன் அனிகிலேஷன் ஆப்ரேட்டர்னு சொல்றோம், இதை ஏன் கிரியேஷன் ஆப்ரேட்டர்னு சொல்றோங்கிறத இப்ப பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம அனிகிலேஷன் ஆப்ரேட்டர் ஏ பார்த்தோம், this one is A. அதே மாதிரி கிரியேஷன் ஆப்ரேட்டர் ஏ டேகர் பார்த்தோம், this one is this. இப்போ இதனுடைய கம்யூட்டேஷன் ரிலேஷன் பார்ப்போம். That is A commit with A dagger is equal to A dagger minus A dagger A. இப்போ இதுல பார்த்தீங்கன்னா x வந்து will commit with x. அதே மாதிரி P will commit with P. So you can ignore the same term. Only the cross term will come into the picture. இப்போ cross term பார்த்தீங்கன்னா இங்க வந்து x இருக்கு இல்லையா, we are not supposed to change the order of the operator. அது நிறைய கிளாஸ்ல நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த x இதனுடைய ஃபர்ஸ்ட் டேர்ம், இதனுடைய செகண்ட் டேர்ம், அதான கிராஸ் டேர்ம். ஸோ அது என்ன வரும், இங்க ஒரு மைனஸ் இருக்கு, மைனஸ் IXP, x into P. இப்போ இந்த டினாமினேட்டர் பாருங்க, இங்க வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h கிராஸ் m ஒமேகா இருக்கு. இங்கேயும் இங்க வந்து யூ ஹாவ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h கிராஸ் m ஒமேகா இருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதுல உள்ள m ஒமேகாவும் இங்க உள்ள m ஒமேகாவும் கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ இங்கே ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h கிராஸ் இருக்கு, இங்கே ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h கிராஸ் இருக்கு. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h கிராஸ் இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h கிராஸ் வில் பிகம் 2h கிராஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் டேர்ம், இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இதுதான் கிராஸ் டேர்ம் இல்லையா. அப்போ அது வந்து IPX. சேம் ஆர்குமெண்ட் இங்க வந்து 2h கிராஸ் m ஒமேகான்னு இருக்கு, இங்க வந்து 2h கிராஸ் டிவைடட் பை m ஒமேகா. ஸோ இந்த m ஒமேகா get cancelled. ஸோ ரிமைனிங் டேர்ம் வந்து 2h கிராஸ் டினாமினேட்டர்ல. அதே மாதிரி இந்த a டேகர் a இதை இப்போ இதால மல்டிப்ளை பண்ணணும். நீங்க நான் சொன்ன மாதிரி யூ ஆர் நாட் சப்போஸ் டு சேஞ்ச் தி ஆர்டர். ஸோ இங்க பாத்தீங்கன்னா x இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம், இந்த செகண்ட் டேர்ம் IX into P divided by 2h cross, சேம் ஆர்குமெண்ட். அதே மாதிரி இங்க மைனஸ் IP இந்த x
ஸோ மைனஸ் ஐபிஎக்ஸ் டிவைட் பை 2h கிராஸ் சேம் ஆர்குமெண்ட் தான் இங்க பாத்தீங்கன்னா. இப்ப இதுல பாத்தீங்கன்னா மேல எல்லாமே நியூமரேட்டர்ல ஐ காமனா இருக்கு. எல்லாம் ஆல் 4 டேர்ம்ஸ் 4 டேர்ம்ஸ்லயும் ஐ காமனா இருக்கு. அதே மாதிரி 4 டேர்ம்லையும் டினாமினேட்டர்ல 2h கிராஸ் காமனா இருக்கு. ஸோ நம்ம இதை எப்படி எழுதலாம்? ஐ டிவைட் பை 2h கிராஸ். இங்க பாருங்க ரெட் கலர் பாண்ட். ஸோ இது வந்து பிஎக்ஸ் மைனஸ், ஏன்னா 2h கிராஸ் ஆல்ரெடி வெளியே எடுத்துட்டோம். பிஎக்ஸ் மைனஸ் எக்ஸ்பி. ஸோ திஸ் ஒன். அதே மாதிரி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த டேர்ம் மைனஸ் நாம வெளியே எடுத்துட்டேன். ஸோ இந்த மைனஸ் டோன்ட் வரி அபவுட் திஸ் மைனஸ், ஏன்னா இங்க மைனஸ் வெளியே எடுத்துருக்கேன். எக்ஸ் இன்டு பி. ஸோ எக்ஸ் இன்டு பி மைனஸ் திஸ் பி இன்டு எக்ஸ். ஸோ மைனஸ் பி இன்டு எக்ஸ். உங்களுக்கு தெரியும் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் நத்திங் பட் பி கம்யூட்டேஷன் ஆஃப் எக்ஸ். பி கமிட் வித் எக்ஸ் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? யூ வில் கெட் மைனஸ் ஐஹெச் கிராஸ். எக்ஸ் கமிட் வித் பின்னா தான் பிளஸ் ஐஹெச் கிராஸ். பி கமிட் வித் எக்ஸ் யூ வில் கெட் மைனஸ் ஐஹெச் கிராஸ். அதே மாதிரி இது வந்து மைனஸ் ஐஹெச் கிராஸ்னு வந்துடும். இந்த ரெட் கலர் பாண்ட்ல உள்ளது மைனஸ் ஐஹெச் கிராஸ். அதே மாதிரி இங்கே பாருங்க செகண்ட் டைப் கிரீன் கலர் பாண்ட். இது வந்து xp minus px, that is x commit with commutation of x with p. x with p is IH cross. ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ அதனால இதுவும் மைனஸ் IH கிராஸ் வந்துடும். ஸோ இங்க உள்ள ஐ மைனஸ் ஐ, இங்க உள்ள மைனஸ் ஐ எடுத்துருக்கேன், வெளியே எடுத்துருக்கேன். ஐ ஸ்கொயர்னு வந்துடும், மைனஸ் ஐ ஸ்கொயர். ஸோ ஐ ஸ்கொயர் வந்து மைனஸ் ஒன், மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன் வந்து பிளஸ் ஒன்னு வந்துடும். So naturally bracket kulla h cross plus h cross which is equal to 2h cross. So and the 2h cross and the 2h cross cancel out iron. So you will get 1. That is commutation of A with A dagger is equal to 1. This is one of the very important relation, commutation relation. A commit with A dagger is equal to 1. இப்பதான் நம்ம பார்த்தோம் அனிகிலேஷன் ஆபரேட்டர் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எக்ஸ் பிளஸ் ஐ கேபிட்டல் பி. அதே மாதிரி ஏ டேகர் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எக்ஸ் மைனஸ் ஐ கேபிட்டல் பி. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? ஏ பிளஸ் ஏ டேகர் இஸ் ஈக்குவல் டு இந்த பிளஸ் ஐபியும் மைனஸ் ஐபியும் கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் 2xன்னு வரும். இந்த 2வை இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 a plus a dagger. இதே மாதிரி p வந்து என்ன? p வந்து a minus a dagger. இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா சாரி இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா this x will get cancelled. So இந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து பிளஸ்ன்னு வந்துடும், பிளஸ் 2ip வந்துடும். அப்போ p equal to 1/2i into a minus a daggerன்னு வந்துடும். இப்போ என்னன்னா இதை ஸ்கொயர் பண்ணுங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? இது 1/2ன்னு இருக்கு. ஸோ அது 1/4ன்னு வந்துடும். இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ டேகர் ஸ்கொயர் பிளஸ் ஏ டேகர் பிளஸ் ஏ டேகர் ஏ. ஏன்னா வந்து யூ ஆர் நாட் சப்போஸ் டு சேஞ்ச் தி ஆர்டர் ஆஃப் தி ஆப்ரேட்டர் இன் குவாண்டம் மெக்கானிக்ஸ். அது நிறைய தவணை பார்த்துருக்கோம். அதனால நீங்க 2a டேகர்னு எழுத முடியாது. ஏ டேகர் பிளஸ் ஏ டேகர் ஏ. அதே லாஜிக் இங்க அப்ளை பண்ணுங்க. பி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு மைனஸ், இது வந்து பாத்தீங்கன்னா 1/2i ஸ்கொயர். ஐ ஸ்கொயர் வந்து மைனஸ் ஒன்னு வந்துடும். ஸோ மைனஸ் 1/4. அதே லாஜிக் ஏ ஸ்கொயர் ஏ டேகர் ஸ்கொயர் மைனஸ் ஏ டேகர் மைனஸ் ஏ டேகர் ஏ. ஸோ இப்போ வந்து இந்த கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் பி ஸ்கொயர் என்ன வரும்? இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் வந்து பிளஸ்ன்னு இருக்கு, இங்க ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் வந்து மைனஸ், ஏன்னா இங்க இருக்க மைனஸ் இங்க வந்து. ஸோ ஏ ஸ்கொயரும் ஏ ஸ்கொயரும் கேன்சல் அவுட் ஆயிரும். இப்ப ரிமைனிங் டேர்ம் என்ன? இது மைனஸ் மைனஸ்ன்னு இருக்கு இல்லையா? மைனஸ் மைனஸ் பிளஸ்ன்னு வந்துடும். இது ஃபோர்த் டேர்ம் மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ்ன்னு வந்துடும். ஸோ
ஸோ இங்கே வந்து 2 times a dagger plus 2 times a dagger a வந்துடும். ஸோ அப்போ 2 வெளியே எடுத்தீங்கன்னா அது வந்து இந்த 4ஆல் டிவைட் பண்ணும்போது 1/2ன்னு வந்துடும். ஸோ நேச்சுரலி 1/2 a dagger plus a dagger aன்னு வந்துடும். இப்போ இந்த a dagger கிரீன் கலர் பாண்ட்ல போட்டிருக்க இல்லையா, அதை வந்து நம்ம நம்பர் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். தட் இஸ் n. இங்கே கிரீன் கலர்ல போட்டிருக்கேன். அப்போ இது a dagger என்னன்னா இது ஏன் நம்பர் ஆப்ரேட்டர்னு நான் சொல்றேன். ஸோ a dagger ஏங்கிறது நம்பர் ஆப்ரேட்டர்னா இது a dagger என்னவா இருக்கும்? அதுக்கு வந்து நம்ம இப்பதான் பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அந்த கம்யூட்டேஷன் ரிலேஷன் யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் a commit with a dagger which is equal to 1. That is a dagger minus a dagger a is equal to 1. இப்போ a dagger minus a dagger a வந்து நம்ம இப்பதான் பார்த்தோம் நம்பர் ஆப்ரேட்டர் மைனஸ் n is equal to 1. அப்ப a dagger என்னவா இருக்கும்? இந்த n இந்த பக்கம் கொண்டு போங்க, n plus 1. ஸோ அதை வந்து a dagger ரெட் கலர் பாண்ட்ல இருக்கு இல்லையா, அதை நான் n plus 1ன்னு போட்டிருக்கேன். ஸோ இங்க ஒரு n இங்க ஒரு n. ஸோ இதை 2n plus 1ன்னு எழுதலாம். வெளியே ஒரு ஆஃப் இருக்கு இல்லையா ப்ராக்கெட்டுக்கு வெளியே, அதை இன்சைடு கொண்டு போங்க. கொண்டு போனால் இந்த 2 கேன்சல் அவுட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து என்னன்னு மட்டும் வந்துடும். இந்த செகண்ட் டேர்ம் வந்து பிளஸ் 1/2ன்னு வந்துடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ், அதாவது கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு n பிளஸ் ஆஃப். நம்ம இப்பதான் பார்த்தோம் கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு n பிளஸ் ஆஃப். ஸோ இப்போ அதே மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் தி ஹாமில்டோனியன் ஹார்மோனிக் ஆசிலேட்டருடைய ஹாமில்டோனியன் வந்து ஹச் கிராஸ் ஒமேகா இன்டு கேபிட்டல் பி ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர். இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இதை சப்ஸ்டியூட் பண்ணா n பிளஸ் ஆஃப், தட் இஸ் கேபிட்டல் n பிளஸ் ஆஃப். இப்போ இது வந்து நம்பர் ஆப்ரேட்டர்னு நான் சொல்லியிருக்கேன். when number operator act on the eigen function you will get a eigen value of small n. ஸோ இதை வந்து நான் ஸ்மால் ன்னு எழுதுறேன். ஸோ ஹாமில்டோனியன் இஸ் ஈக்குவல் டு ஹச் கிராஸ் ஒமேகா இன்டு n பிளஸ் ஆஃப். இதான் வந்து ஹார்மோனிக் ஆசிலேட்டருடைய ஹாமில்டோனியன். ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அனலிட்டிக்கலாகவும் டெரிவேஷன் பார்த்துருப்போம். ஹச் கிராஸ் ஒமேகா n பிளஸ் ஆஃப். So 0 point energy, when n equal to 0 you will get h cross omega by 2. இப்போ பார்ப்போம் what will happen when n commute with a. So n comma a is equal to, n வந்து நம்மளுக்கு தெரியும் a dagger a. So this is equal to a dagger a comma a. இப்போ இதை வந்து கம்யூட்டேட்டர் ரிலேஷன் யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஏ டேகர் லெஃப்ட் சைடு இருக்குது, லெஃப்ட் சைடு தான் வரணும். நான் பல முறை அது சொல்லியிருக்கேன். ஸோ ஏ டேகர் ஏ கமா ஏ இது வந்து கம்யூட்டேஷன். அதே மாதிரி இந்த ஏ வெளியே எடுத்துடலாம். இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு. ஏ டேகர் ஏல ஏ வந்து ரைட் ஹேண்ட் சைடு, அதனால அதை ரைட் ஹேண்ட் சைடு தான் எடுக்கணும். ஸோ ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்கு? ஏ டேகர் ஏ. இப்போ when a commute with a you will get 0. ஏன்னா a will commute with itself. So அதனால a commutation with a is 0. அதே மாதிரி இந்த a dagger a என்ன? commutation of a dagger a. commutation of a dagger வந்து +1. அப்போ commutation of a dagger a என்னவா இருக்கும்? -1. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன், -a. So இப்போ n commit with a you will get -a. இது ஒரு கம்யூட்டேஷன் ரிலேஷன். இப்போ நம்ம பார்ப்போம் what will happen if n commit with a dagger, that is creation operator. So n வந்து a dagger a comma a dagger. So இப்போ வந்து என்ன பண்றோம், இந்த a dagger left hand side எடுத்துறோம். So remaining term வந்து a dagger. We are using commutation relation. அதே மாதிரி இந்த a
ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துறோம் ஏ டேகர் ஏ. ஸோ சிமிலர் லாஜிக் மேலே அப்ளை பண்ண அதே லாஜிக் தான். ஏ டேகர் கமிட் வித் இட் செல்ஃப், தட் இஸ் ஏ டேகர் கமிட் வித் ஏ. ஸோ அது வந்து ஜீரோன்னு வந்துடும். இப்போ ஏ டேகர் என்னது ஒன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ திஸ் வில் பிகம் ஏ டேகர் இன்டு ஒன் ஏ டேகர்னு வந்துடும். ஸோ வென் நம்பர் ஆப்ரேட்டர் ஆப்ரேட்ஸ் ஆன் ஏ டேகர் யூ வில் கெட் ஏ டேகர். இது வந்து இது ஒரு ரிலேஷன், இது ஒரு ரிலேஷன். தீஸ் டூ ஆர் இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஸ். இப்போ கிரியேஷன் ஆப்ரேட்டர் பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம். when a commit with a dagger you will get a dagger. ஸோ இப்போ n a dagger என்னது? n a அதாவது கம்யூட்டேஷன் ரிலேஷன் ஆஃப் n with a dagger என்னவா இருக்கும்? n a dagger minus a dagger n which is equal to a dagger. இப்போ இந்த n a dagger மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கோங்க. இதை வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்தா என்ன ஆகும்? a dagger n plus a dagger. ஸோ a dagger நீங்க காமனா வெளியே எடுத்துடலாம். ஸோ n a dagger will become a dagger n into n plus 1. ஸோ இப்போ நம்பர் ஆப்ரேட்டர் ஆக்ட் ஆன் n வச்சுக்கிறோம். get vector n. What will happen? The capital N, when act on N, get N, you will get N, get N. N வந்து small n வந்து eigen value and N is the get vector. இப்போ நம்ம வந்து இந்த கெட் வெக்டார்ல கிரியேஷன் ஆப்ரேட்டர் ஆக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கிறோம். தட் இஸ் ஏ டேகர் இஸ் ஆக்டிங் ஆன் கெட் வெக்டார் n. ஸோ இங்க n வந்து நம்பர், அதனால நீங்க வெளியே எடுக்கலாம், n வெளியே எடுத்துக்கலாம். இந்த ஏ டேகரை லெஃப்ட் ஹேண்ட் சைடோ அல்லது ரைட் ஹேண்ட் சைடோ கொண்டு வரலாம், ஜஸ்ட் பிகாஸ் n இஸ் அ நம்பர் ஆப்ரேட்டர். ஸோ இப்போ நம்ம இங்க பார்த்துருக்கோம். That is n a dagger is equal to a dagger n plus 1. நான் சொன்ன மாதிரி இந்த n plus 1 வந்து நம்பர், அதனால இந்த a dagger ரைட் ஹேண்ட் சைடும் கொண்டு போகலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடும் கொண்டு போகலாம். இட் வில் நாட் அஃபெக்ட் யுவர் ரிசல்ட். ஏன்னா இதுல a dagger இஸ் அன் ஆப்ரேட்டர் பட் n இஸ் அன் நம்பர். ஸோ அதனால இது. ஸோ இப்போ என்ன ஆகும்? When n act on this get vector n, you will get a number n. So this will become small n plus 1 a dagger n. அப்போ அதுக்கு மீனிங் என்னன்னா, இங்க பாருங்க, a dagger வந்து get vector n ல ஆக்ட் பண்ணும்போது it rises its states by 1. ஸோ இது வந்து n plus 1 வந்துடும், ஒரு ஸ்டேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால இதை வந்து கிரியேஷன் ஆப்ரேட்டர்னு நம்ம சொல்றோம். இப்போ அனிகிலேஷன் ஆப்ரேட்டர் பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். இது நம்பர் ஆப்ரேட்டர், நம்பர் ஆப்ரேட்டர் கமிட் வித் ஏ என்ன கிடைக்கும்? மைனஸ் ஏன்னு பார்த்தோம். அதாவது NA மைனஸ் AN இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. இப்போ இந்த மைனஸ் ஏஎன் இந்த பக்கம் கொண்டு போங்க. கொண்டு போனா என்ன வரும்? AN மைனஸ் ஏன்னு வந்துடும். ஸோ இப்போ ஏ வெளியே எடுத்தீங்கன்னா இங்க வந்து n மைனஸ் ஒன்னு வந்துடும், n மைனஸ் ஒன். இப்போ நம்மளுக்கு தெரியும், when n number operator act on the get n, you will get an eigenvalue of small n into get n. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிரியேஷன் ஆப்ரேட்டருக்கு பார்த்தோம் இல்லையா, அதே ரூல் தான் இங்கேயே அப்ளை பண்றோம். இப்போ என்ன பண்றீங்கன்னா, இப்போ இந்த கெட் வெக்டார்ல அனிகிலேஷன் ஆப்ரேட்டர் ஆக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கிறோம். தட் இஸ் ஏ கெட் என். இது வந்து நான் சொன்ன மாதிரி நம்பர் ஆப்ரேட்டர். ஸோ யூ கேன் டேக் பேக் அண்ட் ஃபோர்த். இந்த அனிகிலேஷன் கிரியேஷன் ஆப்ரேட்டரை நம்பர் ஆப்ரேட்டருக்கு லெஃப்ட் சைடும் கொண்டு போகலாம், ரைட் சைடும் கொண்டு போகலாம், நத்திங் வில் சேஞ்ச். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு தெரியும் NA இஸ் ஈக்குவல் டு ஏ n மைனஸ் ஒன். ஸோ நான் சொன்ன மாதிரி அதே லாஜிக் அப்ளை பண்ணி n மைனஸ் ஒன்னை முன்னாடி கொண்டு வந்துடுறேன், ஏஐ வந்து பின்னாடி கொண்டு போயிடுறேன். இங்க ஏ ஆஃப் என். ஸோ இப்போ வந்து when n act on a get vector n, you will get eigenvalue of n. So n a get n is equal to n minus 1 a get n.
ஸோ இப்போ வந்து annihilation ஆபரேட்டர் வந்து get vectorல ஆட் பண்ணா it reduces its states by 1. ஸோ இது அதனால தான் இதை வந்து நம்ம annihilation ஆபரேட்டர்னு சொல்றோம். இப்போ இன்னும் டீட்டெயிலா பார்க்கணும்னா get vector n plus 1 எடுத்துக்கிறோம். which is equal to a dagger n. ஏன்னா இது வந்து கிரியேஷன் ஆபரேட்டர்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப கிரியேஷன் ஆபரேட்டர் கெட் ஹெட்ல ஆக்ட் பண்ணா இட் இன்க்ரீசஸ் இட் ஸ்டேட்ஸ் பை 1. அந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் cn ன்னு வச்சுக்கிறோம். இப்போ யூ டேக் அ இன்னர் ப்ராடக்ட் வித் n plus 1. ஸோ n plus 1ஓட இன்னர் ப்ராடக்ட் எடுக்கிறீங்க. அப்போ இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன வரும்? இதுக்கு இன்னர் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா a dagger nங்கிறது ப்ரா n, இதுக்கு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுத்தோம்னா a daggerக்கு வந்து ஏன்னு வந்துடும். ஸோ ப்ரா n இன்டு a, இது வந்து a dagger n கெட் n. இப்போ cn இன்டு cn காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட், அது வந்து cn ஸ்கொயர்னு வரும், மாடுலஸ் ஸ்கொயர். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்க, தி இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் n plus 1 வித் n plus 1 வந்து 1 ஆர்த்தோனார்மல் ப்ராப்பர்ட்டி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா a daggerன்னு இருக்கு, அது வந்து n plus 1. தட் மீன்ஸ் இது வந்து நம்பர் ஆப்பரேட்டர், n is a number operator, you can take n small n plus 1. Since it's a number now, it is not an operator, you can take out. So this will become modulus cn squared n plus 1 n into n. So inner product of n with n is equal to 1. So naturally the cn இது இந்த பக்கம் கொண்டு போனா that is n plus 1 left hand side கொண்டு போனா 1 divided by square root of n plus 1. ஏன்னா இது வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் cn squared. So இந்த proportionality constant வந்து will become 1 divided by square root of n plus 1. That means இந்த cn இங்க substitute பண்ணுங்க. That is get n plus 1 is equal to cn பதிலா நான் இதை replace பண்றேன், 1 divided by square root of n plus 1 a dagger n. a dagger n. இப்போ இதே எப்படி ரீரைட் பண்ணலாம்? a dagger n is equal to square root of n plus 1 into get n plus 1. So that is இப்போ ரொம்ப தெளிவா உங்களுக்கு புரியும் இல்லையா? a dagger கிரியேஷன் ஆபரேட்டர் வந்து இதுல ஆக்ட் பண்ணா you will get it rises its states by 1. So n plus 1 ஆயிரும் with the proportionality constant square root of n plus 1. இப்போ n equal to 0 னா ground state எடுத்துக்கேன். n equal to 0, இது வந்து it will go to next state 1 first state போயிடும். இது proportionality constant 1 ன்னு வந்துடும். That is interesting. இதை நான் ஏன் ஹைலைட் பண்றேன்னா, இப்போ அனிகிலேஷன் ஆபரேட்டர் பத்தி டீட்டெயிலா படிக்கும்போது இதனுடைய இம்பார்ட்டன்ட், தட் இஸ் ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் உடைய இம்பார்ட்டனை நீங்க ரியலைஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து அனிகிலேஷன் ஆபரேட்டர் பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம், இன்னும் டீட்டெயிலா. தட் இஸ் இப்போ கெட் வெக்டார் n மைனஸ் 1 எடுத்துக்குவோம். அதை எப்படி எழுதலாம்? எக்ஸ்பாண்ட் பண்ணி cn, நான் சொன்ன மாதிரி இது எக்ஸ்பான்ஷன் கோஎஃபிஷியன்ட் a get n. ஸோ இது வந்து அனிகிலேஷன் ஆபரேட்டர் கெட் வெக்டார் nல ஆப்ரேட் பண்ணா it reduces its state by 1. that is nங்கிறது n minus 1ன்னு வந்துடும். இப்போ you take a inner product, right hand side left hand side inner product எடுத்துக்கங்க. So left hand side n minus 1 with n minus 1. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இதனுடைய cn into cn star. So this will become modulus of cn squared. இப்போ a get n இருக்கு, அதுக்கு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் என்னது? ப்ரா n a dagger. ஏன்னா ஏக்கு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் வந்து a dagger. ஸோ இது வந்து ப்ரா வெக்டார். இப்போ a dagger a நம்மளுக்கு தெரியும் n. So n is a number operator, so it will give the eigenvalue n. ஸோ அதனால அந்த n நான் வெளியே எடுத்துறேன். அதே மாதிரி இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா
inner product of n minus 1 with itself is equal to 1 orthonormal property. So அப்போ வந்து cn squared modulus squared is equal to n into n in inner product of n with n. இது வந்து inner product of n with n வந்து 1 ன்னு வந்துரும். So அப்போ what is cn? cn is equal to 1 over the square root of n. So இந்த cn வேல்யூவை இங்கே substitute பண்ணுங்க. n minus 1 is equal to 1 over square root of n a into get n ன்னு வந்துரும். Or get a into get n is equal to n இந்த பக்கம் கொண்டு போயிடும். Square root of n into get vector n minus 1. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் பாருங்க. இப்போ வந்து n வந்து 0ன்னு வச்சுக்கோங்க. யூ ஆர் அனிஹிலேட்டிங் 0th ஸ்டேட், கிரவுண்ட் ஸ்டேட். அப்ப இங்க என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் n ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 0ன்னு வந்துடும். ஸோ 0 மல்டிப்ளைட் பை எனிதிங் இது வந்து 0 தான். அதாவது நீங்க கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜியோட அடுத்து நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போக முடியாது. ஸோ கிரவுண்ட் ஸ்டேட் தான் மினிமம் எனர்ஜி. அதனால இங்க பாத்தீங்கன்னா நேச்சுரலி ப்ரீவியஸ் கேஸ்ல பாத்தீங்கன்னா n பிளஸ் 1ன்னு வந்திருக்கும். தட் இஸ் கிரியேஷன் ஆப்ரேட்டருக்கு. இது அனிகிலேஷன் ஆப்ரேட்டருக்கு n மைனஸ் 1 இல்லை. நீங்க கேர்ஃபுல்லா பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் n ஸ்கொயர் ரூட் ஆஃப் n மைனஸ் 1, இட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n. ஸோ நேச்சுரலி இட் ஹேப்பன்ஸ். இது 0ன்னு வச்சீங்கன்னா இதுவும் 0 ஆயிரும். அதாவது அதுக்கு மீனிங் என்னன்னா கிரவுண்ட் ஸ்டேட்டை விட லோயர் ஸ்டேட்டுக்கு உங்களால போக முடியாது. ஸோ இதுதான் வந்து எசன்ஸ் ஆஃப் தி அனிகிலேஷன் அண்ட் கிரியேஷன் ஆப்ரேட்டர். என்னோட லெக்சர் கண்டினியூஸாக பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஆல்.